உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறைச்சி ஊற்றுறாங்க உங்களுக்கு காணொலி காட்டுட்டா? இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க, இங்கேருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க, அங்கேருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு சொல்லிதான். இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்த அவமானம் தான். அது செலவைக்கு போட்டால் போயிடும், அது துவைச்சா போயிடும். ஆனால் அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் துடைக்கும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்கிட்ட ஆட்சி போகக்கூடாது. ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான். ஊதாரி பயல்களுக்கு கேவலம் கட்டவன், கேடு கட்டவன், குடியாரன், சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. 60 ஆண்டுகளா என் மண்ணை மண்ணுனா என்னன்னே தெரியல. தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவா கிடைக்கிறதுனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது. அவனுக்கு அது அருமை புரியல. காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுச்சு. இது மண்ணா? தாயின் மடி இல்லையா? எல்லாத்தையும் வெட்டி தின்றணும். மலையை வெட்டி தின்றணும், மரத்தை வெட்டி தின்றணும், மண்ணி தின்றணும், பூமியை குடஞ்சி மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல, போராடிட்டு. கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால பாருங்க அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். சரி அதை கூட மற்றவங்க செய்யல. சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? சொல்லுங்க. அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது, சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா? அதே இதுக்கு பொருத்திக்கிறதா? எப்படி? அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு. இது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று. அத அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்தானே வேணும். நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே, உங்கள் சம்மந்தி அரசு தானே. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, தேநீர் சாப்பிட்றீங்க, காலையில் மகன் சந்திக்கிறீங்க, மாலையில் அப்பா சந்திக்கிறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்போ துணை முதல்வர் வேற. நீங்கள் தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு எடுத்த சம்மந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியதானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நீதியை தரமாட்டேங்கிறான்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல, இது காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா, காசு ஏது? மத்திய அரசு நிதின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த நிதி ஏது? இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா? தொழில் இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கா? மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே. எனக்கு இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க, பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுனா அதில் கொடுக்கு. தானேக்கு, ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன் அப்ப நீங்க கொடுக்குற? தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும், உள்ளதுக்கு போடுவான். அதுதானே பயந்துக்கிட்டு இருக்கிற. என்ன ரைடு போடுவ?
நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது? இது மட்டுமா? குஜராத்தில் ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுனா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை